நீ என்ன டிடெக்டிவா? 24 மணி நேரமும் என்ன இவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரு என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க. அதனால கவனமா இருக்கணும். எனிவேஸ், நீ இப்போ கொஞ்சம் சீக்கிரமா போய் ரிங்க மாத்திக்கிறியா? இங்க பாரு, நான் கண்டிப்பா வருவேன். ஐ ப்ராமிஸ். ப்ராமிஸா? ஆமா, உன் மேல சத்தியமா? ஏன் மேல? இல்ல உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரித்விக் மேல சத்தியமா? சரி, என் மேல சத்தியமா? இல்ல ஷர்லின் மேல சத்தியமா? ஷர்லின் மேலயா? சரி, என்னோட ப்ராப்பர்ட்டி மேல சத்தியமா? என் ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஆனா எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்குறேன். எவ்ரிதிங். ப்ராமிஸ். தயவு செஞ்சு நீ இப்ப போறியா? அட, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, ஆனா கிடைக்கவே இல்லையே. பூமி விழுந்துருச்சா, வானம் இடிஞ்சிருச்சா? என்ன சார், நீங்க ஒரு பேப்பர்ல கணக்கு எழுதுனீங்கல்ல, அந்த பேப்பரை கொஞ்சம் கொடுங்களேன் சார். அது எங்க வச்சேன் ஞாபகம் எல்லாமே நான் எங்கே வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்ப இங்க இருந்து போ. கரீனா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து வச்சுக்க மாட்டியா? சாரி அண்ணா. உனக்கு கொஞ்சமாவது உனக்கு பார்த்து தேட மாட்டியா? நீ என்ன பார்த்து தேட மாட்டியா? அதான் நான் இங்க தேடிட்டு இருக்கேன்ல, நீ அந்த பக்கமா தேட வேண்டியதானே? நான் தான் இங்க தேடிட்டு இருக்கேன்ல, நீ அங்க போய் தேடலாம்ல. எதுக்கு நீ சும்மா பேசிக்கிட்டு இருக்காத, உன் மேல தான் தப்பு இருக்கு. கரண், அவ திரும்ப வந்துட்டா. நீயும் வந்துற. வாட்? என்ன சொல்றீங்க? அவதான் போனாளே. அவ போனாதான், ஆனா திரும்ப வந்துட்டா. அப்படியா? அந்த மோனிஷா திரும்பி வந்துட்டாளா? பாக்க மோனிஷா மாதிரி தான் இருக்கா, ஆனா உண்மையிலே வந்துட்டா. அந்த மோதிரத்தை எடுத்துட்டு அங்க வந்துட்டாமா. ரிஷப் சார், நீங்க அந்த மோனிஷாவோட போன்ல இருந்து எதுக்காக அந்த நம்பரை எடுக்காம விட்டுட்டீங்க? இப்போ நல்ல வாய்ப்பு கிடைச்சதுல இப்போ அதுவும் போச்சு. மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க மட்டும் நம்பர் எடுத்திருந்தா, சத்தியமா சொல்ற ரிஷப் சார், அந்த நம்பர் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ கதையை முடிச்சு இவளை நம்ம வெளியே தள்ளி விட்டுருக்கலாம். இவளோட டிராமா, இவளோட பிளான் எல்லாத்தையுமே நம்ம எல்லார் முன்னாடியும் இவ முகத்தறிய காமிச்சு கிழிச்சிருக்கலாம். ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டல? ஆஃப் கோர்ஸ் ரிஷப் சார், நீங்க சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். சில நேரத்துல நீ என்ன ரொம்பவே டென்ஷன் ஆகுற. அவ சொல்றது கரெக்ட் தான். கரணையும் கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் பண்டிதரே, ராக்கி அவங்கள கூட்டிட்டு வர போயிருக்காங்க. ஆமா பண்டிதரே, அவ வரா. சரி வாங்க போலாம். பலிகடா ஆகிறதுக்கு அவ்வளோ ரெடியா இருக்கா. வாங்க. இந்த கில்லி தண்டா பிளேயர் என் பிரீத்தா கூட வரா. நகரு நகருன்னு சொல்றல்ல, நகருடும். அட ராக்கி, எதுக்கு அழுதுட்டு இருக்க? ப்ளீஸ் அழாத. என் பையனை நான் இப்படி பலி கொடுத்துட்டு இருக்கேன். அட, இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான், இன்னும் கல்யாணம் ஆகலல. கல்யாணத்தை நிறுத்திடலாம், நீ கவலைப்படாத. நம்ம கருணை எப்படியாவது நம்ம காப்பாத்திடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஓகே ராக்கி ஆண்டி, நீங்க எதுக்காக அழுறீங்க? அது வந்து மோனிஷா, எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துட்டே இருக்குமா. என்னோட கண்ணீரை என்னால கட்டுப்படுத்தவே முடியல. அதனால்தான் நான் சந்தோஷத்துல அழுதுகிட்டே இருக்கேன். என் கரனை நேசிக்கிற உண்மையிலேயே ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கால. நீ அவனை ரொம்ப நேசிக்கிறல்லமா? உனக்கு ஞாபகம் இருக்கா, விநாயகர் அப்பா வீட்டுக்கு வரும்போது நான் உன்கிட்ட கரனோட ஜாதகத்தை பத்தி சொன்னேன்ல? அது மட்டும் இல்லாம கரனை யார அதிகமா நேசிக்கிறாங்களோ அவதான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உன்கிட்ட சொன்னேன்லமா. அதான்
இன்னைக்கு என் மகனுக்கு ஒரு சரியான பொண்ணு கிடைச்சிட்டா. அதனால தான் நான் அழுதுகிட்டே இருக்கேன், ரொம்ப அதிகமா. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு கண்ணீர் வருது. பண்டிதர் எங்ககிட்ட என்ன சொன்னாருன்னா, அவனை யாரு அதிகமா நேசிக்கிறாங்களோ அந்த பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாருமா. அப்பதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா. அப்படி இல்லைன்னு வையேன், அந்த பொண்ணை அவன் கையாலேயே குத்தி கொன்னுடுவானா. ஏன்னா கரனோட கையில அந்த பொண்ணோட தலையெழுத்தே இருக்குமா. அது எப்படி நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் மறக்க முடியும்? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு ஆண்டி. பாத்தீங்களா பாத்தீங்களா மோனிஷா என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? எல்லாமே அவளுக்கு ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் அவ வாழ்க்கை பலி கொடுக்கறான். அதாவது என்னன்னா, இவளுக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல மனசு. அதாவது என் பையனை உண்மையிலே இவ ரொம்ப நேசிக்கிறா. டோன்ட் மைண்ட். அது என்னன்னா ரொம்ப சந்தோஷத்துல. மாம், ஜஸ்ட் காம் டவுன், ரிலாக்ஸ். மோனிஷா, யூ கேரி ஆன். ஆக்சுவலி அது என்னன்னா, எங்க அம்மா அவங்களோட சந்தோஷத்தை இப்படிதான் வெளிப்படுத்துவாங்க, யோசிக்காம இப்படிதான் அழுதுருவாங்க. சோ நீ இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காத. கேரி ஆன், எல்லாம் நார்மல் தான். ஃபைனலி இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா ஃபைனலி நான் நினைச்சது இப்ப நடக்குது. அதாவது இந்த கில்லி தண்டா பிளேயரோட இந்த பேராசக்காரிக்கு ரிங் செரிமனி இப்ப முடிய போகுது. பிரீதா, பிரீதா, இந்த ரிங்க பார்க்கும்போது நம்ம என்கேஜ்மெண்ட் ஞாபகம் வந்துருச்சு. நான் ஒன்னு சொல்லட்டுமா பிரீதா? என்னைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சோ அன்னைக்கு நான் இந்த ஊர்லயே டாப் ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிருந்தேன். உங்களுக்கு பெஸ்டான ரிங்கை கொண்டு வரணும்னு நினைச்சேன். யூனோ, இந்த ரிங்கை உங்க கையில போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ரிங்கு கை இன்னும் அழகு ரொம்ப அதிகமாயிருக்கு. சரளா, நிஜமாவே இவங்க ரிங் மாத்திப்பாங்களா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இந்த பொண்ணுக்கும் கரனுக்கும் தான் கல்யாணமாக போகுதா? ஏதோ சரியில்லையே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த பொண்ணு நிஜமாவே பிருத்வி கிட்ட சண்டை போட்டாளா? ஷர்லின் மாதிரி இவளும் பிருத்வியோட டீம்ல இருக்காளா? பிருத்வி என்ன டச் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஏன் ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அதான் எனக்கும் இவருக்கும் கல்யாணமாக போகுதே. சோ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வருது? பாருப்பா பாரு, கண்ணை நல்லா திறந்து பாரு. பிரீத்தாவோட கையில என்னோட மோதிரம் தான் இருக்கு. இந்த பிரீத்தாவோட பிருத்வி, இந்த பிருத்வியோட பிரீத்தா. இதுக்கப்புறமா நீ இந்த மோனிஷாவோட கரனா மாறிட போற. சோ சேட். இப்ப நீங்க கரனுக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க. கரண், கையை நீட்டுங்க. சாரி, இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
சாரி. ஓ, அப்போ நீ இதை தெரிஞ்சேதான் பண்ணியா? ஏன்னா பிருத்வி என்னோட கையை பிடிச்சதும் உனக்கு ஜெலஸ் ஆயிடுச்சு. மேடம் நான் இங்கிருந்து ரைட் எடுத்துக்கிறேன். நம்ம சீக்கிரமா ஷார்ட்கட்ல போயிடலாம். சரி சரி, எப்படி வேணாலும் நீங்க போங்க. ஆனா நான் சொன்ன இடத்துக்கு நீங்க சீக்கிரமா போயிடுங்க. Oh God, please என் பிளட் ரிப்போர்ட் யாரும் பார்க்க கூடாது. ரித்விக் கரண் ஃபேமிலியோட சேர்ந்துட்டானா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடக்காது. ஒருவேளை இது நடக்கலன்னா என்னோட பிருத்வி ஜெயிலுக்கு போயிடுவோம். நோ, அந்த மாதிரி ஆகக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடந்தாகணும். தேங்க்யூ. ஏன் கரண் இவ்ளோ ஸ்மைல் பண்றா? இவ எதுக்காக இவ்ளோ சந்தோஷமா இருக்கா? கரண், நீங்க இப்ப பொண்ணுக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க. வாட்? இது இது என்னோட ரிங் ஆச்சே. நான் பிரீதாக்கு போட்டு விட்ட மாதிரி இருக்கு. ரிங்கு என் கையில இருக்கு. கரணனா கிட்ட ரிங் எப்படி வந்துச்சு? ஓ, மோனிஷாக்கு விலை கம்மியான ரிங்க போட்டு விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த காஸ்ட்லி லெங்க அண்ணா கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காரு போல. கரண் இந்த ஃபங்க்ஷனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேங்க. அங்க பாத்தீங்களா, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அவன் எப்படி சிரிச்சு நின்னுட்டே இருக்கான்னு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒரு மனுஷனுக்கு அதிகமான கவலை வந்துருச்சுன்னா தன்னை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ என்னோட பையனும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கான். ரொம்ப கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ராக்கி. கரண் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா இந்த நிச்சயம் நடக்கிற மாதிரி இல்ல, நின்ன மாதிரி இருக்கு. ஒருவேளை அவன் குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, யாரும் குடிக்கல. யாராவது குடிச்சிருந்தா அதோட வாசனை எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் போதையிலெல்லாம் இல்ல, இந்த ஃபங்க்ஷனை விட முக்கியமா வில்லத்தனமா ஏதாவது பண்ணிருப்பான். அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான். கண்டிப்பா ஏதாவது சேட்டை பண்ணிருப்பான். எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? பல வருஷம் அனுபவம் இருக்கு எனக்கு. ஏதாவது சேட்டத்தனம் பண்ணி நம்ம நினைச்சது நடந்தா இந்த மாதிரி தான் தலைகால் புரியாம நம்ம சந்தோஷமா இருப்போம். ஸ்ருதி, மீடியாக்காரங்களா வந்தாச்சு. ஃப்ளோருக்கு போய் டான்ஸ் அனௌன்ஸ் பண்ணு. கோ. ஓகே ஓகே guys, ladies and gentlemen, let's dance with our new couple. சாரி, couple அல்ல, couples. இன்னைக்கு நம்ம கூட 2 couples இருக்காங்க. அவங்கள கடவுள் இன்னும் ஒண்ணு சேர்க்கல. அதாவது என்னன்னா, அவங்கள கடவுள் தான் ஒண்ணு சேர்த்தாரு. கடவுள் தான் சேர்த்தாரு. கரண் சார் அண்ட் மோனிஷா அண்ட் பிருத்வி அண்ட் பிரீதா அக்கா, நம்ம அவங்கள டான்ஸ் ஃப்ளோருக்கு வர வைக்கலாம்.
பிருத்வி பிரீதா பேரை எதுக்கு சொன்ன? அட கப்பிள் டான்ஸ் நடக்குது. கப்பிள் டான்ஸ்னா பார்ட்னர் எக்ஸ்சேஞ்ச் ஆவாங்க. அவங்க கப்பிள் எக்ஸ்சேஞ்ச் ஆற வரைக்கும் அந்த வில்லி கூட லைட்டா டான்ஸ் ஆடிக்கோங்க. அதுக்கப்புறமா அக்கா கூட அப்படியே ரொமான்டிக் டான்ஸ் ஆடலாம். அதுக்கப்புறமா அந்த வில்லிய அவங்க கிட்ட விட்டுருங்க, அதாவது பிருத்வி கிட்ட. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட அக்கா 4வது ஃபெயிலா இருப்பாங்க. ஆனா நான் கிராஜுவேட் எல்லாம் முடிச்சிருக்கேன். டாப் ஃப்ளோர் எனக்கு காலியா இல்ல, நல்லா இருக்கு. அப்படி என்ன வேலையை முடிச்சிட்ட? என்கேஜ்மெண்ட். நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, உன்னோட அந்த தாடி வச்ச ஆடுக்கும் இந்த மோனிஷாவுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலாம். எஸ், அங்க பாரு, 2 பேரும் ஒன்னா கியூட்டா இருக்காங்க. அவங்க ஒன்னாயிட்டாங்கன்னா நாம 2 பேரும் ஃப்ரீ ஆயிடலாம்ல. நீ மறுபடியும் ஆரம்பிச்சியா? இங்க பாரு, பிருத்வியை பத்தி தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இல்லனா என்ன பண்ணுவ? இல்லனா உன்னை சும்மாவே விட மாட்டேன். கருத்துக்களை கப்புன்னு பிடிச்சுக்கிற பிரீதா, எனக்கும் அதே தான் வேணும். நீ என்ன விடவே கூடாது. விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாளா நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டதை நீயே சொல்லிட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பிரீதா, இது போல நீங்க கரனோட டான்ஸ் ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாது? என்ன டான்ஸ் தான். அது என்னன்னா, அவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதான் அப்படி சொன்னேன். ஆனா இப்ப அவங்க சண்டை போடலையே. சண்டை போடுறாங்க, அங்க பாருங்க. கரனுக்கு பிரீதாவை பிடிக்கும்ன்ற விஷயம் ரிஷப்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னோட பிரீதா ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. கரனோட முகத்துல தெளிவாவே இந்த விஷயம் தெரியுது. ஆனா ரிஷப் எதுக்காக இதை கவனிக்க மாட்டேங்கிறான்? இவனுக்கும் பிரீதாவை பிடிக்கும்ன்றதுனால கவனிக்கல போல இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட இருந்து என்ன கேட்கணும்னு எதிர்பார்த்தேன்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன், சும்மா ஏதாவது உளறுவ. ஓகே ஃபைன். ஆனா இந்த பிருத்வி இருக்கான்ல, நீ மறுபடியும் இங்க பாரு, பிருத்வி பிருத்வி பிருத்வின்னு சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணாத. அத நினைச்சாலே நீ பிருத்வி பேரை சொன்னா இரிட்டேட் ஆகுறியா? வாவ், இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஐ அம் சோ ஹாப்பி டு நோ திஸ். ஓ ஷட் அப். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் என்ன சொல்ல வந்தேனா, நீ எனக்கு முன்னாடி பிருத்வியை பத்தி தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க. அவரு என்னோட வருங்கால ஹஸ்பண்ட், புரியுதா? அப்படியா? உன்னோட வருங்கால ஹஸ்பண்டா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரமா? என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங், அவர் எனக்கு போட்டு விட்ட ரிங் இன்னும் என் கையில தான் இருக்கு, புரியுதா? இருந்தது, மோதிரம் இருந்தது. இப்ப இருக்கான்னு பாரு.